குருவின் கருணையுடன் இயற்கையின் தூய்மையை அனுபவியுங்கள். நம் குருஜியின் ஆசீர்வாதத்தால் அருளூட்டப்பட்ட இயற்கையான ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டி மிக்ஸ், பஞ்சமுகி ருத்ராட்ச மாலை, பஞ்சகவ்யத்தினால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் என தமிழ்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இயற்கையான தயாரிப்புகளை பெற www.guruvinkarunai.com ஆர்டர் செய்யவும். நம்ம எல்லாருக்கும் குருஜி ஸ்ரீ மகாவிஷ்ணு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தா ஒரு குருநாதராக தெரியும். ஆனால் சினிமா துறையில இருந்து ஆன்மீகத்துக்கு வந்தவர் இல்லையா? ஆனா சம்பந்தமே இல்லாம இருக்கே. சினிமா ஒரு பக்கம், ஆன்மீகம் ஒரு பக்கம். ஆனா சினிமா துறையிலேயே ஆழ்ந்த ஒருவரால் ஆன்மீகம் எப்படி கை வந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறத அப்படித்தான் அப்படின்னு சொல்ல வருகிறார். சினிமா துறையில இருந்த காலத்திலேயே இவருடன் மிகவும் பரிச்சயமான ஒரே ஒரு பால்ய நண்பர் திரு மாரி ராஜகுமாரன் அவர்கள். திரு மாரி ராஜகுமாரன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். குருவே சரணம். இப்படியெல்லாம் நான் ஒரு மேடையில ஒரு ஆன்மீக மேடையில நின்று நான் பேசுவேனா அப்படின்றது உண்மையிலே எனக்கு கிள்ளி பார்த்துக்கணும். அந்த அளவுக்கு ஒரு விஷயம். இது மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு மிகவும் மிகவும் பெருமையான உணர்ச்சிகரமான ஒரு நிகழ்வு. யாரும் தப்பா நினைச்சுக்க கூடாது. குருஜி மகாவிஷ்ணு தான். ஆனாலும் அதையும் தாண்டி எனக்கு ஒரு பெருமையான திறமை எனது நண்பன் மகாவிஷ்ணு என்பது எனக்கு சொல்லிக் கொள்வது எனக்கு பெருமை. ஒருத்தர் சினிமால டைரக்டர் ஆகிறாரு அப்படின்னா அவர் கூட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு, கஷ்டப்பட்ட காலத்துல இருந்தாரு, அப்படி இப்படிலாம் நிறைய இருக்கும். அது ஒரு வரலாற்று பதிவாகும். இப்போ ஒரு டைரக்டர், ஒரு ஃபேம், ஒரு செலிபிரிட்டி, ஒரு ஆக்டர் என்ன வரனாலும் ஒரு ரியல் ஹீரோ. ஆனா இன்னைக்கு அவர் செய்யக்கூடிய வேலை இருக்கு பாத்தீங்களா, ஹி இஸ் தி ரியல் ஹீரோ அப்படின்றத நம்ம எல்லாருமே ஏத்துக்கணும். நான் எப்படிப்பட்ட ஒரு நண்பன் அப்படின்னா, கிட்டத்தட்ட அவருக்கு நான் திருமணம் தான் ஆகல, அப்படிப்பட்ட ஒரு நண்பன் நான். அவர் என்ன சொல்றாரோ அந்த பாதையில நான் ஓடுவேன். இந்த பக்கம் போலாம், சூரியன் உதிக்கும் அப்படின்னா அந்த பக்கம் ஓடுவேன். திரும்ப இந்த பக்கம் போலாம், அந்த பக்கம் போவேன். ஏன்னு நான் கேட்க மாட்டேன். இந்த இடத்துல நம்ம மகாவிஷ்ணுவை பத்தி நம்ம பேசுறதெல்லாம் ஒரு இன்டென்ஷன் கிடையாது. ஆனா ஒரு மனிதன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சிருக்கிறான்றதை உணர்த்தணும். அதுக்காக தான் நான் பேசணும், நான் வாலண்டியராக வந்தேன். சினிமா துறையில இயக்குனராகணும் அவர் நினைக்கிறாரு. அந்த கனவு நான் முயற்சி பண்ணிட்டே இருந்தேன், அதுக்கப்புறம் அது நடக்கல, அதனால இந்த ரூட் வேணாம் அப்படின்னு நினைக்கலாம்ல. எல்லாருக்குமே தெரியும் அவர் படத்தோட பூஜையும் போட்டிருக்காரு, படத்துக்கு பூஜைக்கு எல்லா வேலையும் செஞ்சிருக்காரு, கிட்டத்தட்ட ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் பண்ணிட்டாரு. அப்படி இருக்கிற நிகழ்வுல என்கிட்ட சொல்லிட்டு போனது என்னன்னா, இந்த இருக்காரு பாத்தீங்களா, இவர் தான் என்னைய மாட்டி விட்டு போனது. இந்த இடத்துல போய் இந்த காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள்கிட்ட போய் நான் கதை எழுத போறேன், நான் சூப்பரா ஒரு கதை எழுதிட்டு வரேன், நீ பாரு, நம்ம எல்லா பிரச்சனையிலும் நம்ம வெளியில வந்துடலாம் அப்படின்னு சொன்னாரு. ஜாலியா உட்காந்துருக்கேன். போயிருக்காரு, கதை எழுதிடுவாரு, வந்துருவாரு, எல்லாத்தையும் முடிச்சிடலாம், செட்டில் ஆயிடுவோம் அப்படின்னு. அங்கிருந்து எனக்கு ஒரு ஃபோனு. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். உடனே மைண்டுக்குள்ள ப்ராசஸ் பண்ணுது, சூப்பர் கதை செம்மையா ஸ்கிரிப்ட் எழுதிட்டார் போல, அதனால நம்ம பண்ணிக்கலான்னு. நான் சினிமா வேணான்னு விடலான் இருக்கேன் அப்படின்னு. இருக்கிற எல்லா வார்த்தையும் நான் மனசுக்குள்ள திட்டுறேன். பைத்தியமா என்னடா அப்படின்ற அளவுக்கு நான் பேசுறேன். இந்த குருஜியை நான் அவ்வளவு திட்டுறேன் மனசுக்குள்ள. சரிங்க நீங்க எது சொன்னாலும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிடுறேன். திரும்ப என்ன அந்த கோயிலுக்கு ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு. 2வது முறையா கூட்டு போறாரு. முதல் முறையா ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்தது. திரும்ப 2வது முறையா அந்த இடத்துக்கு போறோம். அங்க போயிட்டு நல்லா வேண்டிக்க அப்படின்றாரு. நான் கண்ணை மூடிட்டு அப்படியே மனசுக்குள்ள இருந்து வேண்டல, திட்டுறேன் இந்த ஐயாவை. நாங்க எவ்வளவு பெரிய துன்பத்துல இருக்கோம், இப்படி கொண்டு போய் இந்த ட்ராக்ல கொண்டு போய் இப்படி ஒருத்தர் தள்ளி விட்டு போறீங்களே, இது நியாயமா அப்படின்னு. ஆனா உண்மையா சொல்றேன், அவருக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை தன்மை இருக்கு பாத்தீங்களா, இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் கத்துக்கணும். எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு நாள் திடீர்னு நான் ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம், நீ தான் அது ட்ரஸ்டி அப்படின்னு சொல்லும்போது தலையை சொறிகிறேன் நான். நம்ம அடுத்த வேளை சாப்பாடுக்கு காசு எல்லாம் உட்காந்துருக்கோம், ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு நான் யோசிக்கிறேன். ஆனா நீங்க பாருங்க எந்த அளவுக்கு சினிமா 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 சினிமான்னு கனவுல இருந்த ஒருத்தர், நான் ஒரு இன்பத்தை பார்த்துட்டேன், அந்த இன்பத்தை இந்த உலகத்துல இருக்கிற கடைகோடி மனிதன் வரைக்கும் நான் கொண்டு போய் சேர்க்கணும். அதுல முயற்சி பண்ணி நான் தோக்குறனோ இல்ல ஜெயிக்கிறனோ, ஆனா அந்த முயற்சியை நான் தொடர்ச்சியா செய்வேன்ட்டு தன்னுடைய கனவை தூக்கி போட்டு, ஒரு லட்சியத்தை தூக்கி போட்டு இந்த இடத்துல நிக்கிறார்னா, இதை கண்ணு முன்னாடி பார்த்த எனக்கு இது எப்படிப்பட்ட தருணம்ன்றத நீங்க உணர்ந்துக்கணும். பல நேரங்களில் தனிப்பட்ட முறையில் நான் உட்காந்து நான் பேசும்போது நான் கேட்பேன், இப்படி நடக்குது என்ன பண்ணலாம், அப்படி நடக்குது என்ன பண்ணலாம், இப்படி விமர்சனம் வருது என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஒரே பதில் தான் உங்க எல்லாருக்கும் சொல்லியிருப்பாரு, ஜாலியா இருங்க, அவ்வளவுதான்.
அவரோட வீடியோல எப்படி சொல்லுவார், அது போல என்கிட்டயும் சொல்லுவார், ஜாலியா இருப்போம் அப்படின்னு. எந்த ஒரு அசாதாரணமான சூழ்நிலை வந்த போதும் கூட நான் அப்போ உட்காந்து நாங்க எல்லாரும் நிறைய பேர் பேசும்போது, சரி நம்ம வேணா ஒரு பிரேக் எடுத்துக்கலாம், நம்ம வேணா ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு கூட கண்டினியூ பண்ணலாம் இந்த வேலையை அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யோசிச்சு பாருங்க, வயது என்னன்றதை பாருங்க. 31 வயது ஒரு இளைஞன். அவர் சொல்றாரு, நம்ம சத்தியத்தின் பாதையில தானே நம்ம நடக்கிறோம், நம்ம ஏன் பயப்படணும்? இறைவன் என்னோடு இருக்கும்போது எனக்கு வேற எவன்டா வேணும்? எனக்கு யாருமே தேவையில்ல, நான் இறைவனின் கையை பிடிச்சி நான் நடந்து போறேன் அப்படின்னு சொல்லி இன்று வரை எந்த இடத்துலையும் மகாவிஷ்ணுவோட முகம் மாறி இருக்கலாம், மகாவிஷ்ணுவோட உடை மாறி இருக்கலாம், ஆனா தான் கொண்ட தத்துவத்திலும் லட்சியத்திலும் கோட்பாட்டிலும் இன்று வரை மாறாமல் அடிபணியாமல் ஒரே நோக்கத்தோடு இந்த பரம்பொருள் அறக்கட்டளை கொண்டு போயிட்டே தான் இருக்காரு. அவர் ஒரு வார்த்தை எங்கள்கிட்ட எல்லாத்தையுமே பதிவு பண்ணுவாரு, நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் 100 ஆண்டுகளுக்கு பின்னாலும் இந்த அன்னதானம் நடைபெறும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் நம்ம உணவு கொடுத்துட்டே இருக்கோம் தொடர்ச்சியா. அப்ப என்னன்னா, நிறைய பேர் கையில செயின் போட்டு, கழுத்துல செயின் போட்டு, ரொம்ப பணக்காரங்களா கார்ல இறங்கி சாப்பாடுலாம் வாங்கிட்டு போறாங்க. அப்ப நம்மள ஒரு வாலண்டியர் போய் கேட்கிறாரு, அண்ணா என்னன்னா இந்த மாதிரி உணவு கொடுக்குறோம், சரி அது யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு தானே கொடுக்கணும், ஏழைக்கு கொடுத்தா பரவாயில்ல, நம்ம என்ன பணக்காரங்க வாங்குறாங்க, நம்ம இனிமேல் நிறுத்தலாமா அப்படின்னு கேட்டது. பாருங்க, உலகத்தின் மொத்த பிலாசபியை ஒரே வரியில் அவர் சொல்லிட்டாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? அவன் பணக்காரனா இருந்துட்டு போட்டும், இவன் ஏழையா இருந்துட்டு போட்டும், ஆனா பசி ஒண்ணுதானடா, எல்லாருக்கும் பசி தானே, எவனுக்கு பசி இருந்தாலும் பரம்பொருள் அறக்கட்டளை உன்னோடு நிற்கும் என்பதை நீங்க பதிய வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு ஒரு அற்புதமான பெருமையான விஷயம் என்னன்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலும் 2020 தொடங்கி இன்று வரை ஒரு நாள் கூட இந்த பரம்பொருள் அறக்கட்டளை கொடுக்கக்கூடிய அன்னதானம் நின்னதே இல்லை. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, சாப்பாடே கொடுக்க முடியாத அளவுக்குலாம் பிரச்சனை வந்துச்சு, ஆனாலும் அதுக்கு ஆப்ஷன் பண்ணி நம்ம கொடுத்துட்டே தான் இருந்தோம். எனக்கு ஒண்ணுதான், நானுமே ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன். ஆனா இன்னைக்கு என்னையுமே கையில இழுத்து கொண்டு ஒரு பாதையில கொண்டு அவர் விட்டுட்டாரு. இப்பயும் சொல்வேன், அவருடைய ஃப்ரெண்டு நானு அப்படின்ற காலம் தாண்டி நான் அவரை ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு பொசிஷன்ல அவர் போய் உட்காந்துருக்காரு. இந்த இளம் வயதில் அவரை பார்த்து பல பேரும் கத்துக்கொள்ளணும். ஏன் அப்படின்னா, இப்போ வெளியில பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது, அதுல கூட நிறைய பேர் கேட்டாங்க, நீங்க இந்த மாதிரி இளைஞர்கள் எல்லாமே ஒரு தவறான பாதையில போறாங்க, இன்பத்தை நோக்கிய பயணம் செய்யறாங்க அப்படின்னு. அவர் சொன்ன ஒரே ஒரு பதில் தான், தொடர்ச்சியா போராடுவோம், நம்ம தொடர்ச்சியா பண்ணுவோம், பண்ண முடிஞ்சு அதை பண்ணுவோம், அது மாறட்டும் அப்படின்ற துணியில தான் அவர் பேசினாரு. இது போன்ற குரு உங்களுக்கு கிடைச்சது உண்மையிலே மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா பாருங்களேன், எவ்வளவு பெரிய ஒரு கட்ஸ் வேணும். தன்னோட கிளாஸ் அட்டென்ட் பண்ண வராங்க, ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அவரோட கிளாஸ் அட்டென்ட் பண்ண எவ்வளவு பேர் இருக்கீங்க? உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் என்ன சொல்லுவாருன்னா, என் கிளாஸ் நீ அட்டென்ட் பண்ணா இனிமேல் நான் என் கிளாஸ் பக்கமே உன்னை பார்க்க கூடாது, இதோட நீ கத்துக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போயிரு அப்படின்னு சொல்லுவாரு. இன்னைக்கு அப்படியே இருக்கு. எல்லாமே கமர்ஷியல் ஃபேக்டர்ல பார்க்கணும்னா வாங்க, இன்னும் நான் நிறைய கத்து தரேன் தானே சொல்லணும், இனிமேல் நீ என் கிளாஸ்க்கே வராது அப்படின்னு சொல்லுவாரு. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த நபரை நம்ம மக்கள் கிட்ட எல்லார்கிட்டயும் ஒரு பிரச்சனை இருக்கு. இது நம்ம பரம்பொருள் குடும்பம்ன்றதுனால நான் ரொம்ப வெளிப்படையா பேசுறேன். இருக்கும்போது எல்லாருமே நம்ம விட்டுருவோம். எப்பயுமே ஒருத்தர் கருத்து சொல்லும் போது, ஒரு நல்ல செய்யும் போது நம்ம விட்டுருவோம் அவங்கள. அதுக்கப்புறம் போயிட்டு கல்லறையில போயிட்டு ஏழைகள் வாழ நீ செய்த யாவும் பாட்டு போடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. இனி இது போன்ற ஒரு நபரை யாருமே விட்டுறாதீங்க. ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல வழிகாட்டி, அவரின் பாதையில் பின் செல்வோம். அதுக்கு நானே சாட்சி. ஒரு நாள் நான் குருஜியோட அம்மா கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். இந்த பயணத்துல இவர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா, இவர் சினிமால அந்த பட பூஜை போட்டப்ப அவங்க அம்மாவும் கலந்துருக்காங்க, அவங்க ஒட்டுமொத்த குடும்பமே கலந்துக்கிட்டது. அப்ப நான் அவங்கள்ட்ட கேட்டேன், இப்படி உங்க பையன் இந்த பயணத்துல போனாரு, சினிமால போனாரு, பெருசா படிக்கல வேணான்னு சொன்னாரு, அப்பயும் சரின்னு சொன்னீங்க. அப்புறம் சினிமாக்குள்ள போறேன்னாரு, அப்பயும் சரின்னு சொன்னீங்க. இப்போ இப்படி ஒரு பயணத்துக்கு போறாரு, உங்களுக்கு அது சரிதானா? ஆன்மீகவாதின்னு சொல்றாரு, திருமணம்ன்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கும், இதெல்லாம் உங்களுக்கு சரிதானா அப்படின்னு நான் கேட்டேன். நீங்க பாருங்க, இவர் அவர் சொல்லியது நடந்ததா இல்லையா அப்படின்னு தெரியல, ஆனா கடவுளோட அனுகிரகம்னு ஒன்று இருக்கும்ல, அவங்க அம்மாவோட புரிதல் பாருங்க. இப்ப ஏற்பட்ட ஒரு வழிகாட்டியையும் ஒரு மகானையும் நம்ம கொடுத்தா, அவங்க தாய் சொல்றாங்க என்கிட்ட, இல்லப்பா ஒருவேளை சினிமா எடுத்திருந்தான்னா அவன் எனக்கு புள்ள உனக்கு ஃப்ரெண்ட் இவ்வளவுதான் இருந்திருப்பான், ஆனா இன்னைக்கு அவன் பண்ணக்கூடிய வேலை அப்படின்றதுனால உலகத்துக்கே அவன் ஒரு பிள்ளையா மாறிட்டான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இப்ப எப்பேற்பட்ட ஒரு புரிதல் பாருங்க. இது எல்லா குடும்பத்தையும் வராது. நம்ம எல்லா வீட்டுல என்ன சொல்லுவாங்க, டே வேலைக்கு போ, ஸ்கூலுக்கு போ, காலேஜுக்கு போ, யாருக்கிட்டையும் பிரச்சனைக்கு போகாத. அதுக்கு என்ன மெசேஜ்னா, யாருக்கு என்ன வேணாலும் நடக்கட்டும், நீ கண்டுக்காத, நீ உன் வேலையை பார்த்துட்டு வா. சுயநலமா இருக்க மட்டும்தான் கத்து கொடுப்பாங்க நம்ம வீட்டுல. ஆனா இன்னைக்கு இப்பேற்பட்ட ஒரு பொது வாழ்க்கைக்குள்ள போனா எல்லாருக்குமே தெரியும், ஏகப்பட்ட விமர்சனங்கள் வரும். 100 பேர் வாழ்த்துனா 1000 பேர் திட்டுவாங்க. இதை எல்லாத்தையும் கடந்து அவர் இருக்கிறார் அந்த பக்குவ நிலையிலனா, அவருக்கு இறைவன் அந்த செயல் கொடுத்துருக்கிறான், அது சரிதான். ஆனா அந்த ஒட்டு மொத்தமா அவர் கூட இருக்கக்கூடியவங்களையும் மாத்தி இருக்கிறார் இல்லையா,
அப்ப எப்பேற்பட்ட விஷயம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல இன்னொரு மிகப்பெரிய ஒரு புரட்சி அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வார்த்தை தான் சரியான வார்த்தை நான் நினைக்கிறேன். இவர் ஏற்படுத்திய ஒரு புரட்சின்னு தான் சொல்லணும் ஆன்மீகத்துல. என்ன அப்படின்னா, ஆன்மீகத்துல ரொம்ப வெளிப்படையா பேசுறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பல நேரங்களில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சொல்லியிருக்கேன், எனக்குலாம் ஆன்மீகம்னா என்னன்னே தெரியாது. ஆனா அப்படி என்னை போல பல பேர் என்னன்னே தெரியாது, சும்மா ஒரு மாயைக்குள்ள சிக்கிக்கிட்டு இருந்த எங்களை எல்லாம் ஒரு வழி நடத்தி இப்பேற்பட்ட ஒரு ஒரு அறிவு சார்ந்தே சும்மா இல்லாம ஞானம் சார்ந்து போகணும் அப்படின்ற ஒரு கைடு கொடுத்துட்டே தான் இருக்காரு. இதுல ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தான் ஒரு கர்ணனா இருக்கிறது அவரோட விருப்பம். நான் வந்து வள்ளலா இருப்பேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் எவ்வளவு காசு வேணாலும் யாருக்கு வேணாலும் கொடுப்பேன், அது என்னோட பணம்னு இருக்கிறது ஒரு விஷயம். ஆனா இவர் பண்ண மிகப்பெரிய ஒரு மிராக்கல் என்ன அப்படின்னா, அவர் கூட அந்த ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, பரம்பொருள் அறக்கட்டையில வேலை பார்க்கறாங்க பாத்தீங்களா, அந்த வேலை பார்க்கக்கூடிய கடைக்கோடி ஒரு மனிதன்ல இருந்து உச்சத்துல இருக்கிற பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ல எல்லாருமே கருணையில தான் போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒருத்தருன்ற எல்லாருமே. அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஒண்ணுமே இல்ல, பர்சுக்குள்ள பணம் இருக்கும்போது ஒரு 100 ரூபாய் எடுத்து இன்னொருத்தட்ட கொடுக்கும்போது மனசு வலிக்கும். ஐயோ 100 ரூபாய் போகுது, நம்ம பர்ஸ்ல இருந்து 100 ரூபாய் குறையுது அப்படின்னு. நானும் அப்படிதான் இருந்தேன், எனக்கு எந்த கூச்சமும் கிடையாது, நானும் அப்படிதான் இருந்தேன். ஆனா ஒரு நாள் பர்ஸ்ல ஒரு 50 ரூபாய் ஒரு 5 ரூபாய் காயின் இருக்கு என்னோட பர்ஸ்ல. நாங்க வந்து சென்னை காஞ்சிபுரம் கிட்ட இருக்கிறோம். அந்த நேரத்துல ஒரு கோவில் வாசல்ல இருக்கோம் நாங்க 2 பேரும். அப்ப நான் சொல்றேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு, யாருக்காவது ஃபோன் பண்ணி பணம் கேட்கலாம் அப்படின்றேன். இவர் உடனே என்ன சொல்றாரு, பணம்லாம் யார்ட்டையும் கேட்காத, அதுவா வரும் அப்படின்னாரு. அதுவா எப்படி வரும், யாராவது அனுப்பிச்சாதானே வரும், நம்ம கேட்கணும்ல அப்படின்ற. இல்ல வேண்டாம் அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். 55 ரூபா தானே இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு. ஏன்னா கடனை வாங்கிட்டு தான் டீசலை போட்டு கார்ல வந்துட்டு இருக்கோம். வந்ததுக்கு அப்புறம் பர்ஸ்ல இருந்த 55 ரூபாய் எடுத்து நாங்களே வந்து கையேந்தி நின்றுட்டு இருக்கோம். ஒரு வயசான அம்மா வர்றாங்க, பர்ஸ்ல இருந்த 50 ரூபாய் 5 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டாரு. 50 ரூபாய் கொடுத்தா பரவாயில்ல, அந்த 5 ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு. எப்படி பாருங்க, எப்போ பணம் காசு வந்ததுக்கு அப்புறம் இல்ல, ஒண்ணுமே இல்லாதப்ப இவர் வந்து இந்த உலகத்துக்கு எதற்காக வந்தார் அப்படின்றத நீங்க பார்க்கணும். நான்லாம் ஒரு துளி கூடங்க ஆன்மீகம்ன்றதுக்கு போகும்போது ஏத்துக்கவே இல்லை, நம்பவே இல்லை, ஒரு துளி கூட நம்பல. எப்ப நம்ப ஆரம்பிச்சேன் தெரியுமா, எனக்குள்ள ஒரு ஆன்மீக தாக்கம் ஏற்படுது இல்ல. நான் ஒரு கோவிலை தேடி, நான் ஒரு குருவை தேடி போறேன், சுத்தி இருக்கிற எல்லாரும் அதே போல இருக்காங்க. ஒருத்தர் மாறினா பரவாயில்ல, 1000 பேர் மாறினா அப்போ ஒரு மாற்றத்தை அவர் தொடங்கிட்டாரு. அப்ப சரியான பாதையில தான் கொண்டு போறாரு அப்படின்றத நம்ம எல்லாருமே நான் உணர ஆரம்பிச்சேன். இது மட்டும் இல்லாம பரம்பொருள் அறக்கட்டளை அன்னதானம் கொடுப்பாங்க, அவங்க வந்து தீட்சை கொடுப்பாங்க, கிளாஸ் எடுப்பாங்க. அது மட்டும் கிடையாது, வெளியில எல்லாருமே இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு பிரமிச்சு பார்ப்போம்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி வேர்ல்டுல இப்படிலாம் நடக்குமான்னு பிரமிச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. அது யதார்த்தமா கூட நடந்ததுன்னு ஒரு பாதத்துக்கு வச்சுப்போம். ஏன்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஏங்க அவரை போய் பார்த்த நேரத்துல இது நடந்துருச்சுங்க, அதனால என்னங்க அப்படின்னு கூட நினைக்கலாம். பல வருஷமா ஒரு சொத்து பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தவங்க, அவங்க பேர் நம்ம சொல்ல வேண்டாம், அவங்களால அந்த சொத்தை விற்கவே முடியல. ஆனா அந்த சொத்தை அவங்களுக்கு வித்தா பல பிரச்சனைகள் வந்து அவங்க வெளியில வருவாங்க. அவங்க வழக்கம் போல 1000 இடத்துக்கு போனேங்க, ஒன்றும் நடக்கல. அதே போலதான் உங்கள்கிட்டையும் வர்றேன்ற அந்த கண் பார்வையில அப்படி ஒரு விஷயத்தை வெளிப்படுத்திட்டு வந்து பார்த்தாங்க. இவர் தீட்சை கொடுத்துட்டு பிளஸிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு, ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாயிடும், அந்த வார்த்தை தான், ஒன்றும் இல்லை எல்லாமே சரியாயிடும் அவ்வளோதான். போயிட்டு 2 நாள் அவங்க ஃபோன் பண்றாங்க, என்னோட சொத்து இப்போ விற்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் வந்துருச்சுங்க அப்படின்னு. திரும்ப கொஞ்ச நாளே அவங்க சொல்றாங்க நடந்து முடிஞ்சிருச்சுங்க அப்படின்னு. இதே போலதான் நம்ம ஃபாலோவர் ஒரு பெண் இருக்காங்க, அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்கு. அதை எங்க போயுமே குணப்படுத்த முடியல. ஆனா குருஜியை பார்த்துருக்காங்க, பிளஸிங்ஸ் வாங்கியிருக்காங்க, குணமாயிருக்கு. இது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஒன்றும் விளம்பரப்படுத்துறதுக்காக கிடையாது. என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க, வெறும் சும்மா நம்ம வந்து ஞானம் போதிக்கிறோம், ஆன்மீகத்தை போதிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதையும் தாண்டி பல மிராக்கிள்ஸை பண்ணிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக. இது வந்து யாரையும் குறிப்பிட்டலாம் இல்லை, ஒரு சில நேரங்களில் ஒரு சில விமர்சனங்கள் வந்திருக்கும். என்ன அப்படின்னா, இவரெல்லாம் என்ன சாதிச்சிட்டாருங்க, இவரெல்லாம் என்ன சாதிச்சார், இவர்னா யாரு, நம்ம குருஜியை தான் சொல்றேன், இவரெல்லாம் என்ன சாதிச்சார், இவ்வளவு எவ்வளவு பேசுறாரு, என்ன வயசு இருக்கு அப்படின்னு. ஒரே பதில் தான், ஒரு டெய்லருக்கு மகனா பிறந்து, ஒரு பனியன் கம்பெனியில வேலைக்கு போற ஒரு தாய்க்கு மகனா பிறந்து, பேசி பேசி எப்படி பேசி பேசி 4.5 லட்சம் ஃபாலோவர்ஸை உருவாக்கி 10 கோடி பேர் வீடியோவை பார்த்து எனக்குள்ள மாற்றம் ஏற்படுதுன்னு ஒரு புரட்சி ஏற்படுத்தியிருக்காருல, அங்கேயே ஜெயிச்சிட்டாங்க அந்த மனுஷன். இதுக்கு மேல என்ன பண்ணணும்? ஒரே ஒரு விஷயத்தை நான் தெளிவா அவரிடமிருந்து கற்றுக்கொண்டது, புரிந்து கொண்டது, வயதுன்றது வெறும் நம்பர் தான். உள்ளுக்குள்ள என்ன ஓடுது, உன்னுடைய மனதுக்குள்ள என்ன ஓடுதுன்றதான் விஷயம். அதை நம்ம எல்லாருமே அவரை பார்த்து கத்துக்கணும், புரிஞ்சுக்கணும். திரும்ப திரும்ப நீங்க யோசிச்சு பாருங்க, 25 வயசுல இருக்கும்போது நமக்குலாம் என்ன மாதிரி ஒரு ஆசை இருக்கும், என்ன மாதிரி கனவு இருக்கும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், எல்லாம் போகணும். அதுலேயும் நம்ம குருஜி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்.
காசே வேணாங்க, எல்லாத்தையும் துறந்துருப்போங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. காசு வேணும், ஆனா நீ உள்ள எடுக்கும்போது திரும்ப வெளியில என்ன கொடுக்குற அப்படின்றத அவர் எப்பவுமே தொடர்ச்சியா எல்லாருக்குமே சொல்லிட்டே தான் இருப்பாரு. குருஜி அவர்கள் கற்றுக் கொடுத்த விஷயம், நாங்கள் எல்லோருமே கற்றுக்கொண்ட விஷயம், உங்க இடத்துல இருந்தே உங்களால என்ன உதவி பண்ண முடியுமோ, என்ன சேவை செய்ய முடியுமோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க எங்களோட லேபிளே பண்ண வேண்டாம், பரம்பொருள் லேபிளே பண்ண வேணாம், ஆனா யாருக்காவது ஒரே ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. என்ன காரணம்னா, நானுமே ஒரு சராசரி மனிதனோட வாழ்க்கையை வாழ்ந்ததுனால நான் சொல்றேன், கடவுள் மட்டும் எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்திருந்தா நானும் நல்லா சேவை செஞ்சிருப்பேன் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா கடவுள் அங்கிருந்து என்ன யோசிப்பாருன்னா, ஏன்டா 20,000 கொடுக்கும் போதே 10 ரூபா எடுக்கிறதுக்கு யோசிக்கிற, உனக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தா நீ எப்படா செய்வ அப்படின்னு கடவுள் யோசிப்பார்ல. அப்ப என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் உங்க கையில இருந்தாலும் அவரை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. அவர் 1000 ரூபா 1000 ரூபாயும் கொடுத்துருவாரு. நம்ம அப்படின்னு தான் நம்ம சேஃப் கேம் ஆட முடியாது. 1000 ரூபாய் இருக்கும்போது அதுல ஒரு 20 ரூபாயோ 30 ரூபாயோ உங்களால என்ன பண்ண முடியுமோ, இன்னைக்கு இங்க வந்துட்டு போறீங்களா, நீங்க அவரோட ஸ்பீச்ல இருந்து என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி நாங்கள் அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட ஒரு விஷயம், சேவை செய்யுங்க, கருணை காட்டுங்க, லவ் அன்கண்டிஷனலி. யாரா இருந்தாலும் சரி, உங்களை வெறுப்பவர்களையும் நீங்கள் நேசிக்க வேண்டும். இதுதான் சமீபத்துல கூட அவருக்கு நமக்கு காமிச்ச ஒரு சைக்கிள். சமீபத்துல ஒரு சில விஷயங்கள் நடந்தப்ப கூட, யார் என்னென்னவோ பேசினப்பையும் கூட, நம்ம கூடவே பயணிச்சவங்க கூட நம்மளை தவறா பேசுறாங்க அப்படிலாம் நம்ம சொல்லும் போதும் கூட, லவ் தெம், இது மட்டும் தான் அவர் சொல்லி கொடுத்தது. நீங்க எல்லாருமே அதே போலதான் இந்த ஒரு கருத்தை எடுத்துட்டு போங்க. இன்னைக்கு நான் பரம்பொருள் அறக்கட்டளைக்கு போனேன், அதனால பரம்பொருள் அறக்கட்டளையில இருந்து எங்களுக்கு நீங்க பரம்பொருள் அறக்கட்டளை பேர்லயே செய்யுங்க அப்படின்னு நீங்க யாருமே ஒருபோதும் சொல்ல மாட்டோம். உங்களால முடிந்த உதவியை, உங்களால முடிந்த சேவை உங்க வீட்டுல இருந்தே நீங்க செய்யுங்க. முடிஞ்சா அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இறைவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், சாப்பாடு கொடுங்க. எல்லாருக்குமே சாப்பாடு வாங்கி கொடுங்க. பசியை போக்குங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யுங்க. அது ஒண்ணுதான். அதுல எனக்கு இவர் சொல்லி கொடுத்த ஒரு சின்ன கதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு உரையை நான் முடிச்சுக்கிறேன். 2 பேர் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தன் 2 பேருமே மறைஞ்சு சொர்க்கத்துக்கு போறதா நரகத்துக்கு போறதா அப்படின்ற இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அங்க கீழே இருக்கிற அந்த கடவுள் சொல்றாரு, நீ நரகத்துக்கு போ, நீ சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு. ஏன் நான் சொர்க்கத்துக்கு போகக்கூடாது, நான் நரகத்துக்கு போகணும்? நானும் தானே பல விஷயங்கள் செஞ்சிருக்கேன், பல உதவிகள் செஞ்சிருக்கேன். அது என்ன அவனுக்கு மட்டும் ரொம்ப ஸ்பெஷாலிட்டி, நீங்க அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புறீங்க, என்ன நரகத்துக்கு அனுப்புறீங்க அப்படின்னு அவர் கேட்டாராமா. அதுக்கு அவர் சொன்னாராமா, உன்கிட்ட பொருள் நிறைய இருந்தது, நீ பண உதவி பண்ணிருப்ப, ஆனா அந்த ஏழை இருக்கான் பாரு, அவன் என்ன பண்ணா அப்படின்னா, ஒரு முறை ஒரு தம்பதியர் கணவன் மனைவி சேர்ந்து நடந்து ரொம்ப பசிக்குதுங்க, இங்க எங்கெங்க சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்களாம். ஆனா அவனால சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியல. ஆனா அவன் என்ன பண்ணான்னா, கையை காமிச்சு நேரா போய் வலது பக்கம் திரும்புங்க அப்படின்னு காமிச்சான். அவன் எப்படி கையை எப்படி காமிச்சானோ அப்பயே அவனை புண்ணிய கணக்குல வந்துட்டான். சாப்பாடு இங்க கிடைக்கும்னு சொன்னதுக்கே அந்த அளவுக்கு ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்க சாப்பாடு கொடுத்தா எப்படி இருக்கும்ன்றத நீங்களே சிந்திச்சு பார்க்கணும். ஒரே ஒரு விஷயம் தான், ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு முடிச்சிடுறேன். உங்களை வெறுப்பவர்களையும் நேசிங்க, உங்களால முடிந்த உதவி செய்யுங்க. நன்றி. நம்ம பரம்பொருள் அறக்கட்டளையின் சார்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு இடர்பாடுகளில் இருந்த காலகட்டத்திலும் கூட ஒரு நாள் கூட விடாமல் இன்று வரைக்கும் 300 500 நபர்கள் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பகுதியில் அன்னதான பணிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை எந்தவித தொய்வும் இல்லாமல் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய வெற்றிக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, பரம்பொருள் அறக்கட்டளையை பின்பற்றக்கூடிய பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் குடும்பத்தாராகிய நீங்கள் மட்டும்தான். யூடியூப்ல காட்டாத பல விஷயங்கள் தமிழகம் எங்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரணத்தினால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதைக்கு வலு சேர்க்கும் வகையில் என்னுடன் இணைந்து எனது கரங்களுக்கு வலு சேர்ப்பது என்பது இந்த ஞான பயணத்தில் மாபெரும் ஒரு மாற்றமாக அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மகாவிஷ்ணுவை நான் நம்புறேன். மகாவிஷ்ணு ஒரு செயல் செய்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த விஷயத்துல கலந்து கொண்டு எனது கரங்களை வலுப்படுத்துங்கள். இன்னும் பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அருள் அனுபவங்களையும் நாம் செய்ய போகிறோம். நன்றி, வணக்கம்.